இந்த கோல்டை ஃபிக்ஸ் பண்ணுறது என்னமோ எல்பிஎம் என்ற அமைப்பு. அது வந்து அவுன்ஸு பெர் அவுன்ஸ் வந்து இவ்வளோ ரூபான்னு சொல்லி போடுவாங்க. ரூபான்னு போட மாட்டாங்க. அவுன்ஸுன்றது 31.1 கிராம். இதை வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ விலைன்னுவாங்க. அந்த டாலர் வந்து முதல்ல 1500, 2000 அப்படி படிப்படியாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்னைக்கு $3335 வந்திருக்கு. அப்போது 31.1 இன்ட்டு 3335 போட்டால் எவ்வளோ வருதோ அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம ரூபாய்க்கு மதிப்பணும். அந்த முதல்ல 87 ரூபா 50 காசு இருந்தது. இன்னைக்கு 85 ரூபா 50 காசு ஆயிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னும் இது 87 ரூபா 50 காசு ஆச்சுன்னு வைங்களேன், எங்கே வரும்? இன்னும் ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு இன்னைக்கு கணக்குக்கு ஒரு 7000 ரூபா இன்னும் அதிகமாக வரும். அப்படின்றப்போ 200 ரூபா கிராமுக்கு இன்னும் கூட ஏறும். 9100 ரூபா வரும். இப்போ இந்த தங்கம் ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்க வேண்டிய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9150 ரூபா இருக்கணும், பழைய டாலர் ரேட்டாக இருந்தால். டாலர் குறைஞ்சிருக்கனால தான் இதனுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் ட்ராய் அவுன்ஸோடைய மதிப்பு குறையல, ட்ராய் அவுன்ஸோட மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கு. டே பை டே 3000 இருந்தது, 3100, 3200, 3300 இப்படி போயிட்டு இருக்கு. அதுதான் இப்போ கோல்ட்மேன் சாக்ஸ் கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3700 வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கு. அது கூட வரலாம் கண்டிப்பா. ஆனால் ஜான் மில்ஸ் சொன்னது வராது. இது வேணா நடக்கலாம், அது நடக்காது. ஏன் நடக்காதுன்னா அந்த லெவலுக்கு பாதிக்கு பாதி போறதுன்றது வாய்ப்பே கிடையாது. அதனால தங்கத்துடைய பாதை மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு இப்போ இருக்க லெவல். சில பேர் சொல்லலாம், என்னங்க இவர் பாடி எப்போ பார்த்தாலும் ஏறுன்னு சொல்லிட்டு இருக்காரு, எப்போதான் இறங்கும்? நிச்சயமா இறங்கும். ஒரு கரெக்ஷன் இறங்கும்னா ஒரு கரெக்ஷன் தான் அது. இன்னைக்கு ஒரு 8900 ரூபா வருதா, அது ஒரு 9000 ரூபாய் டச் பண்ணும், பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இறங்கும். 8800 ரூபா வரும், வந்ததுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ரேலி. 9100, 200 வந்துடும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்கக்கூடிய விஷயமும் கூட. சில டைம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கூட வரலாம். ஆனால் நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் பாதிக்கு பாதின்றது ஷேர் மார்க்கெட் மாதிரி பெரிய டவுன் இருக்காது. பெரிய டவுன் வரவே வராது. ஷேர் மார்க்கெட் மாதிரி திடீர்னு ஒரே நாளில் இவ்வளோ இறங்குச்சு, அப்படியே பாதிக்கு பாதி வந்துடுச்சு அப்படின்னா தங்கத்துக்கு வந்து பொருந்தவே பொருந்தாது.